ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். புது வீடு கட்டும்போது நெறைய பேர் சொல்லுவாங்க, "தண்ணி விடணும், தண்ணி விடணும்னு." ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் தண்ணி விடணும்னு? இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்ட் கூட வாட்டர் ஆட் ஆகும்பொழுது ஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? அதாவது சிமெண்ட்ல இருக்க டை அண்ட் ட்ரைகால்சியம் சிலிகேட் அண்ட் அலுமினேட் வாட்டரோட ஆட் ஆகும்பொழுது CSH அப்படின்ற ஜெல்ல ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸ் தான் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் மேட்டர். மேட்ரா? ஆமா இல்ல ஸோ இந்த ஜெல் என்ன பண்ணும்னா, தன் கூட இருக்க மணலையும், ஜல்லியையும் சேர்த்து வச்சுக்க ட்ரை பண்ணும். என்னையா நீ ஸோ இந்த ப்ராசஸ் கான்கிரீட்ஸ் மிக்ஸ் பண்ண 30 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த 30 மினிட்ஸ் இனிஷியல் செட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 30 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி அதோடைய ஸ்ட்ரென்த் 60% ஸ்ட்ரென்த் 7 டேஸ்லயும் 90% ஸ்ட்ரென்த் 28 டேஸ்லயும் ரீச் ஆகுது. ஸோ இந்த பாண்டிங் ப்ராசஸ்க்கு தண்ணி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால தான் கியூரிங் ரொம்ப முக்கியமா கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க உங்க புது வீட்டுக்கு தண்ணி விடும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இனிமே கியூரிங் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க பில் ரைட் டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.